ஷிஃபா ஹெர்பல் ஹேர் ஆயில், ஷிஃபா ஹெர்பல் ஷாம்பு, ஷிஃபா ஹெர்பல் டூத் பவுடர். ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஸ்வீட்ஸ், மௌலிவாக்கம். இன்னும் எனக்கு அந்த ரத்த வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்குடி. அதே மாதிரி உன் வாரிசுகளையும் கொடூரமா கொன்னு என்னைக்கு அந்த ரத்த வாசத்தை நான் முகர்றனோ அன்னைக்கு தாண்டி உனக்கு தெரியும் என் வாரிசுங்களுக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு. நடந்த விஷயம் என்னன்னு தெரியாம அழிச்சு கட்டிடுவேன், ஒழிச்சு கட்டிடுவேன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எங்களுக்கு எங்களை பத்தியும் தெரியும், நாங்க யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணிருக்க மாட்டோம்னு தெரியும். ஏதோ எங்க குடும்பத்துல ஒரு மோசமான விஷயம் நடந்திருக்கலாம், அதுக்கு வேற யாராவது காரணமா இருப்பாங்க. அது நாங்க தான் சொல்லி நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு உன்னோட மாய மந்திர வித்தைய காட்டி எங்க குடும்பத்தை பாடா படுத்திட்டு இருக்க. ஏய், என்ன நடந்ததுன்னு எனக்கு தாண்டி தெரியும், உனக்கு தெரியுமா? முன்ஜென்மம் கடந்தும் நான் வாழ்றதுக்கு காரணமே உங்க குடும்பத்தை வதம் பண்றதுக்காக தான். என்ன நடந்ததுன்னு தெரியாதப்ப அதுக்கு காரணம் நாங்க தான்னு எப்படி ஒத்துக்க முடியும்? நீ ஒத்துக்க வேண்டாண்டி. உன் ஒவ்வொரு வாரிசுகளும் சாகரப்ப தவிச்சு துடிப்பல்ல, அந்த துடிப்போட வலி முன் ஜென்மத்துல நடந்த கதைய உனக்கு சொல்லும். அப்ப புரிஞ்சுக்க விட. நீ என் பிள்ளைங்கள பழி வாங்குற வரைக்கும் நான் என்ன சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இருப்பேனா? உன்னை விட சக்தியான மாய மந்திரம் தெரிஞ்சவங்களை கூட்டிக்கிட்டு வந்து உன்னை ஒட்டு மொத்தமா தொலைச்சு கட்டிடுவேன். ஏய், என்னையே தொலைச்சு கட்டிடுவியா? என் பொண்ணு செண்பகத்தை இப்ப நீ என்கிட்ட ஒப்படைக்கலனா நான் சொன்ன மாதிரியே தான் பண்ணுவேன். முதல்ல அவளை எங்க வச்சிருக்க சொல்லு. உன் வாரிசுங்க மட்டும்தான் எனக்கு எதிரின்னு நினைச்ச, இப்ப சொல்ற நீயும் எனக்கு எதிரிதான். என்னை எதிரியா நினைச்சுக்கிட்டு போ. எனக்கு இப்போ என் பொண்ணுதான் வேணும். போய் கூட்டிக்கிட்டு வா போ. நான் இது வரைக்கும் உன்னை எதுவும் பண்ணாதனாலதான் நீ திமிர பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு இப்ப நான் நரகத்தை காட்டுறேன். வள்ளி, 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 வள்ளி. அங்க பாருடி. சொல்லுங்கம்மா, என்ன ஏன் கூப்பிட்டீங்க? இதோ நிக்கிறாளே, இவ யாருன்னு தெரியுதா? நம்ம வம்ச விரோதிகளை பெத்தெடுத்த தலகணம் பிடிச்ச தாய் இவ. இப்ப எதுக்கு இங்க வந்திருக்கா? இவளோட மக செண்பகத்தை தேடி வந்திருக்கா. அவ நம்ம கிட்ட தான் இருக்காளாம். அவளை விடலைன்னா இவ என்ன அழிச்சிருவாளாம். என்னது? இவ உங்களை அழிப்பாளா? ஆமா, அப்படி சொன்னவளுக்கு உயிர் பயத்தை காட்டுறதுக்கு தானே உன்னை கூப்பிட்ட. நீ உன் வேலையை காட்டு. ஏ பாம்பு பொண்ணு, நீ தானே என் பொண்ணுக்கு பயத்தை காட்டினவ. நீ தான் என் பொண்ணை தூக்கிட்டு வந்து இந்த கிழவி கிட்ட ஒப்படைச்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். உனக்கு நான் பாலும் முட்டையும் வைக்கிறேன். என் பொண்ணை என்கிட்ட ஒப்படைச்சிடு. பால் முட்டையும் வைக்கிறேன்னு என்கிட்டயே லஞ்சம் பேசுறியா நீ? உனக்கு என்ன துணிச்சல் இருந்தா எங்க அம்மாவை, எங்க வம்சத்தோட தெய்வத்தை ஒழிச்சு கட்டுவேன்னு சொல்லுவ. அப்படி சொன்னதுக்காக உனக்கு இப்போ என்ன கதிக்கு ஆக போறேன்னு பாரு.
என்ன விடு. சொல்றேன்ல, என்ன விட்டுடு. ஐயோ, விடு. காந்தம்மா மாதிரி இருக்கு. காந்தம்மா, 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 காந்தம்மா. ஐயோ, முனீஸ்வரன் ஏதாவது அடிச்சிடுச்சா? காந்தம்மா, காந்தம்மா. ஐயோ, என்ன இந்த அம்மா இப்படி இருக்காங்க? அண்ணா என்ன சொல்றீங்க? ஆமா தம்பி, நம்ம அம்மா முனீஸ்வரன் கோயில்ல மயங்கி கிடக்குறாங்க. ஐயோ, எந்த முனிசாமி கோயில்? நம்ம ஏரிக்கரை முனீஸ்வரன் கோயில். ஏரிக்கரை முனிசாமி கோயில்டா? அப்ப அந்த கிழவி இருக்க கோயில் எப்ப என்ன பாத்தீங்க? இப்பதான் தம்பி பார்த்தேன். அப்போ சரி, நான் பாத்துக்கிறேன். என்னமாச்சு? மா, எழுந்துருமா. மா, எழுந்துருமா. மா, எழுந்துருமா. மா, என்னமாச்சு? எழுந்துருமா. என்ன ஆச்சு? வா, கைப்பிடி, கைப்பிடி. அப்பா, என்னம்மா? பாத்து பாத்து. ஏம்மா தனியா வந்த? என்னம்மா, என்னாச்சு? செல்வம், நீ எப்படா இங்க வந்த? நான் இங்க இருக்கிற விஷயம் உனக்கு எப்படிடா தெரியும்? மா, நீ மயக்கம் போட்டு வந்திருக்கிறதா ஒருத்தர் வந்து இப்பதான் என்கிட்ட சொன்னாரு. அதான் என்ன ஆச்சோ ஏதாச்சோன்னு பதறி போய் தான் இங்க வந்த. நீ ஏன் இங்க தனியா வந்த? ஏமா, நான் தான் இந்த கோயிலுக்கு நம்ம வீட்டுல இருந்து யாருமே தனியா வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல, அதுக்கப்புறம் ஏமா நீ வந்த? நம்ம செண்பகத்தை இந்த கிழவி தான் தூக்கியிருப்பான்னு சொல்லி நமக்கு சந்தேகம் வந்ததுக்கு அப்புறம் என்னால எப்படிப்பா வீட்டுல நிம்மதியா இருக்க முடியும்? என்னம்மா? அதனாலதான் நேர்ல பார்த்து செண்பகத்தை கூட்டிக்கிட்டு போலான்னு வந்தேன்ப்பா. சரி, அந்த கழுவியை பாத்தியா? அவளை பார்த்து என் மகளை என்கிட்ட ஒப்படைச்சிடுன்னு சொன்னேன். உன் மக எங்க காணாம போனாலோ அங்க போய் தேடுன்னு சொல்லி என்கிட்ட ரொம்ப கோவப்பட்டாடா. அது மட்டும் இல்ல செல்வம், உன் வாரிசுங்களை ஒவ்வொருத்தரையும் துடிக்க வச்சு கொல்லுவேன்னு சொன்னா. அப்படி நாங்க என்னதான் பாவம் பண்ணோம்னு கேட்டேன். உன் பிள்ளைங்களோட மரணம் அது உனக்கு சொல்லுன்னு சொல்றா. மா, நம்ம குடும்பத்துல இருக்கிற யாரை பார்த்தாலும் அந்த கிழவி இப்படிதாம்மா சொல்லிக்கிட்டே இருக்கு. நாம என்ன பாவம் அந்த கிழவிக்கு செஞ்சோன்னு சத்தியமா எனக்கு தெரியலம்மா. ஏதோ போன ஜென்மத்து பாவம்னு சொல்லி அந்த சிவன் கோயில் பூசாரி என்கிட்ட சொன்னாரு. அது என்ன ஏதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த பூசாரி கிட்ட நாங்க கேட்டோம். அதை கண்டுபிடிச்சு சொல்றதுக்குள்ள அந்த சிவன் கோயில் பூசாரியை போட்டு தள்ளிட்டாங்கம்மா. சரி, அதெல்லாம் விடு. நீ எப்படி இங்க வந்த? எதனால மயக்கம் போட்டு விழுந்த? அதை சொல்லு. அது உங்க எல்லாரையும் அழிக்க போறேன்னு சொன்னதும் நானும் பதிலுக்கு என் பிள்ளைங்கள நீ அழிக்க நினைச்சா உன்னை நான் அழிச்சிடுவேன்னு சொன்னேன். அதுக்கு அவ கோவத்தோட உச்சிக்கு போய் அந்த பாம்பு பொண்ண வர வச்சிட்டாடா. அவ வந்த உடனே எங்க அம்மா எங்களுக்கு தெய்வம், அவங்கள அழிச்சிடுவியான்னு சொல்லி என் கழுத்தை பிடிச்சி உயிர் போற அளவுக்கு நெரிக்க ஆரம்பிச்சிட்டாடா. அப்பதான் நான் மயக்கமாயிட்டேன். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியலப்பா.
சரி இப்ப அந்த கிழவியை காணோம், எங்க வா? ஏ கிழவி, கிழவி, ஏ கிழவி, டேய் 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 ஏய், செல்வம் செல்வம் எங்க இருக்க? டேய் எங்கடி இருக்க? செல்வம் செல்வம் என்னம்மா? இப்ப எதுக்குடா அவளை கூப்பிடுற? அவ திரும்பவும் வந்து அந்த பாம்பு பொண்ணோட சேர்ந்து நம்மள ஏதாவது பண்ணிடுவா. வேண்டாம்ப்பா. அந்த கிழவிய பத்தி நீங்கெல்லாம் சொன்னப்ப நான் அவளை இளக்காரமா தான் நினைச்சேன். ஆனா இப்போ நேர்ல அவளை பார்க்கும்போது கொடூரமா இருக்காடா. ம், அவகிட்ட இருந்து நம்ம செண்பகத்தை எப்படிதான் மீட்க போறோமோன்னு தெரியலப்பா. மா, எந்த ஆபத்தை சமாளிக்கிறதுக்கும் கடவுள் கண்டிப்பா ஒரு வழி வகுத்திருப்பாருமா. அது என்ன வழின்னு இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியல, ஆனா கூடிய சீக்கிரம் அது என்ன பாதைன்னு நம்ம காமிப்பார். அந்த பாதையில போய் நம்ம செண்பகத்தை எப்படியும் காப்பாத்திரலாம். சரியா? சரிப்பா. அதே மாதிரி இந்த கிழவியோட பிரச்சனைய நாம எப்படியாவது முறியடிச்சிருவோமா? புரியுதா? சரி, சரிப்பா. நம்ம ரொம்ப நேரம் இங்க நின்னு பேச வேண்டாம், நம்ம போலாம் வா. வா போலாம். அபிராமி, அம்மா அபிராமி, 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 அம்மா அபிராமி, 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 வீட்டை இப்படி திறந்து போட்டு அபிராமி எங்க போயிடுச்சு? வீட்டை இப்படி திறந்து போட்டு போகாதே. போன் சுவிட்ச் ஆஃப் இருக்கு. மணி, சுப்பிரமணி, கொஞ்சம் வண்டி எடு. பார்வதி, அம்மா பார்வதி. ஐயா வாங்கய்யா. வணக்கம்யா. வணக்கம். வாங்கய்யா. வணக்கம்யா. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்குமா, நீங்கம்மா? நான் நல்லா இருக்கேயா. அபிராமி உங்க வீட்டுக்கு வந்துச்சுங்களா? ஆமாங்க ஐயா, நேத்து வந்திருந்தா. இன்னைக்கு இன்னும் வரலைங்களே ஐயா. அப்படியா? இல்ல, அடிக்கடி உங்க வீட்டுக்கு தான் வரும். நான் வீட்டுக்கு போனேன், வீடு திறந்துருக்குது, யாருமே இல்ல. எல்லா பக்கமும் தேடியும் பார்த்துட்டேன். அதனால தான் உங்ககிட்ட வந்து கேட்கலான்னு வந்தேன். ஒருவேளை போன் ஏதாவது பண்ணி பாத்தீங்களா? ஃபோன் பண்ணம்மா, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. அபிராமி எப்பவுமே ஃபோன் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாட்டா. அதாம்மா எனக்கு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. ஒருவேளை அபிராமி கோயிலுக்கு போயிருப்பாங்க ஐயா. கோயிலுக்கு போயிருந்தா சாமி கும்பிட்ற இடத்துல சுவிட்ச் ஆஃப் பண்ணிப்பா போனை. அவ கோயிலுக்கு போறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைம்மா.
அவ வீட்லயே இருந்து பாளையத்தம்மனை வேண்டிக்கிட்டு சூரிய பொங்கல் வச்சிட்டு இருக்கா. அது மட்டுமல்ல, அவ ஊரை விட்டு வெளியே போறதுக்கு வாய்ப்பே இல்லம்மா. அதாம்மா ஒரே குழப்பமா இருக்கு. ஐயா, குழப்பமே வேண்டாங்க ஐயா. அவ சூரிய பொங்கல் வச்சு நேர்த்தி கடன் பண்ணிட்டு இருக்கல்ல, அவ எங்கேயும் போயிட மாட்டா, வீட்டுக்கு வந்துடுவா. தைரியமா நீங்க போங்க ஐயா. ஐயா, அபிராமி அடிக்கடி என்கிட்ட சொல்ற விஷயமே, நான் வந்ததுனாலதான் சித்தியும் தங்கச்சியும் தம்பி வீட்டுக்கு போறதா என்கிட்ட சொல்லிட்டு இருந்தா. நீங்க ஏதாவது கேட்டு பாத்தீங்களா ஐயா? நான் எதுக்குமா பேசணும்? என் மக அபிராமி வீட்டுக்கு வந்ததுனாலதான் அவங்க கோச்சிட்டு போயிட்டாங்க. அந்த அம்மா கிட்ட மறுபடியும் பேசி என்னம்மா ஆக போகுது? எப்போ அந்த அம்மா விரும்புதோ அப்ப வீட்டுக்கு வந்து சேரட்டும். எனக்கு அபிராமி முக்கியம், அதே மாதிரி என்னை நம்பி வந்த என் 2வது மனைவியும் முக்கியம். அந்த பொண்ணும் முக்கியம், என் மகனும் முக்கியம்தாம்மா. சரிம்மா, ஐயா. நான் மற்ற இடத்துல போய் அபிராமி தேடி பார்க்கறேன். வரட்டுங்களா? சரிங்க ஐயா. பிள்ளையா பிறந்த பொண்ணுங்க ஒருத்தனே புருஷன் ஆக்கிட்டா அவங்க 2 பேருக்கும் யோக குடும்பமா. அப்படி ஒரு யோகத்தை தான் உனக்கும் உன் தங்கச்சிக்கும் பரிசீலிக்க போறேன். ஏய், என்ன எப்படி இருக்க? ஓய், அன்னைக்கு என் கன்னத்துல அரைஞ்சல்ல, அது உன் வீடுங்கிறதுனால விட்டுட்டு போனேன். இப்ப தனியா வந்து மாட்டிருக்கல்ல மாவல, உன்னை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. என்னை பார்த்து பயந்துட்டல்ல? நான் பயப்படுவேனா? நான் பயத்துக்கே பயம் காட்டுறவன். ஓ, நீ அவ்வளவு பெரிய பொம்பளையா? வீரமான பொம்பளையோ? ஆமா, வீரத்தை காட்டினேன்னு வச்சுக்கோ, நீ தாங்க மாட்ட. ஐயோ மாமா, எனக்கு பயமா இருக்குமா, பயமா இருக்குதுமா. ஐயோ மா, யாராவது என்னை காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஏய், என்ன உன் வீரத்தை பார்த்து பயந்துட்டேன்னு நினைச்சியா? ஓங்கி உன்னை விட்டேன்னு வச்சுக்க, அப்படியே சுருண்டு கீழே விழுந்துருவ. என் மேல கைய வச்சுட்டு நீ உயிரோட போயிடுவியா? இதே இடத்துல உன்னை போனமாக்கிடுவேன். என்னடி என்னை கொன்றுவன் மிரட்டுறியா? அன்னைக்கு என்ன கன்னத்துல அரைஞ்சியே, அந்த தைரியத்துல பேசுறியோ? ஆமா, தைரியமும் என் கூட பிறந்தது. நீ அடி வாங்கினத மறக்கல போல இருக்கே. அதுக்கு பழி வாங்க தாண்டி இத்தனை நாள் நான் துடியா துடிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ தனியா மாட்டுவ, அன்னைக்கு நான் யாருன்னு உனக்கு காட்டணும்னு நினைச்சேன். இன்னைக்கு மாட்டிக்கிட்ட. நான் உன்கிட்ட மாட்டல, நீ தான் என்கிட்ட மாட்டியிருக்க. அன்னைக்கே உன்னை தொலைச்சிருப்பேன். உமாவுக்கு புருஷங்கிறதுனால உன்னை விட்டு வச்சேன். ஒரே அறையோட விட்டு வச்சிருக்க. நீ உமாவை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட. அவளும் உன்கிட்ட ஏமாந்துட்டா. நீ அவளை நல்ல விதமா வச்சுக்கணும்ல, அதை விட்டுட்டு என்ன 2ஆம் தரமா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறியே, அது தப்பு இல்ல? இதுல என்னடி தப்பு இருக்கு? அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் ஒரு பொண்டாட்டி இருக்கிறப்பவே இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனையோ பேர் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சந்தோஷத்தோட நான் வாழணும்னு ஆசைப்பட்டேன்.
இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு இருக்காவா? அது உனக்கு நியாயமா இருக்கும், இந்த உலகத்துக்கு நியாயமா இருக்காது. இத பாரு, நான் நினைக்கிறது நடந்தே தீரணும்னு நினைக்கிறவன் நான் உன்னையே நினைச்சிட்டு இருக்கேன். அதுல இருந்து பின்வாங்கவே மாட்டேன். அப்ப உன் ஆசைப்படி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கலனா நீ சொன்ன மாதிரி உமா கடைசி வரைக்கும் எங்க வீட்டுல தான் இருக்கணும். ஆமா, இதுல உனக்கு எந்த சந்தேகமும் வேணாம். இப்ப நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. எனக்கு இந்த ஜென்மத்துல கல்யாணமே கிடையாது.